ப்ரோ கபடி லீக் சீசன் 11 அதற்காக புது ஜெர்சியை லான்ச் பண்ணியிருக்காங்க. டபானெல்லி கேசி அண்ட் ஒரு பிளேயரையும் சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. அது என்ன டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். தமிழ் தலைவாஸ் ஒரு கபடி டோர்னமெண்ட் நடத்திருந்தாங்க இல்லையா, ஸோ அதில் யார் வின்னர் அந்த அப்டேட்டும் உங்களுக்காக இதில் காத்துட்டு இருக்கு. அண்ட் மேலும் சில கபடி நியூஸ் பர்தீப் நர்வால் பற்றி கூட இதில் இருக்கு. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், ஒன் மினிட் ப்ளீஸ். நான் ஃபர்ஸ்ட் டபானெல்லி கேசி டீம்ல இருந்தே போயிடுறேன். ஸோ டபானெல்லி கேசி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ஒரு ஜெர்சி அப்படிங்கறத லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி எல்லா டீம்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸுக்கு ஒரு ஜெர்சி அப்படிங்கறத லான்ச் பண்ணி அதை வச்சு பிராக்டிஸுமே பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கவும் நல்லா தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற சமயத்துல இப்போ புதுசா ஒரு ஜெர்சி அப்படிங்கிற மாதிரி டபானெல்லி டீம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்க நல்லா தான் இருக்கு. ஸோ அந்த ஜெர்சியை பொறுத்த வரைக்கும் அண்ட் இந்த ஜெர்சி எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. எனக்கு வந்து பார்க்க நல்லா தான் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க ரூல்ட் அவுட் ஆன ஹிமத் அன்டிலுக்கு பதிலாக ஒரு பிளேயரை சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க. ஸோ ரைடரை தான் ஒருத்தர் வந்து சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனிகேட் மானே அப்படிங்கிற ஒரு பிளேயர் தான். ஸோ அனிகேட் மானேவை பொறுத்த வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் தான். பட் பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஏன்னா இங்கே ரூல் அவுட் ஆகி வெளியே போனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபெண்டர் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ எடுத்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ரைடரை உள்ள தூக்கி எடுத்திருக்காங்க. அவர் பேர் அன்கிட் மானே. ஸோ அது ஏன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கு. மகாராஷ்டிராவை சேர்ந்த இந்த ரைடர் ஒரு நல்ல ரைடர் தான், அதில் எனக்கு கேள்விக்குறி கிடையாது. ஸோ வெளியே போனது டிஃபெண்டர் அப்படிங்கும்போது ஒரு டிஃபெண்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. பட் மேனேஜ் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. பட் நிறைய ரைடர்ஸ் இருக்காங்க, எதுக்கு வரும்னு தெரியல. மேபி பேக்கப்பாக இருக்கலாம். ஸோ அது அவங்களோட பிளான், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஸோ நம்ம இப்போ அப்படியே இன்டர்நேஷனல் கபடி பக்கமாக போயிட்டு வருவோம். ஸோ பீச் கபடி சாம்பியன்ஷிப் இதான் ஃபர்ஸ்ட் எடிஷன். அது நடந்துருந்துச்சு. ஓவராலாக 10 கண்ட்ரிஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஈரான் தான் இதை ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருந்துச்சு. அதுக்கு ப்ராபபிள்ஸ்லாம் செலக்ட் பண்ணப்பட்டது. பட் இன்டர்நேஷனல் கபடி ஃபெடரேஷன் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடை விதிச்சிருக்காங்க. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது நாமளுமே வீடியோ போட்டிருக்கோம். அமைச்சர் கபடி ஃபெடரேஷனில் இருக்கிற பிரச்சனைகளால இந்தியன் கபடி ஃபெடரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போதைக்கு டவுனா எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லாமல் இருந்துட்டு இருக்கு. அதன் காரணமாக இப்போதைக்கு இவங்களால இந்தியாவால இந்த சாம்பியன்ஷிப்ல கலந்துக்க முடியாது அப்படிங்கிறதுக்கான அப்டேட்டை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அந்த வகையில் இந்தியா இல்லாமல் 10 கண்ட்ரிஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆன கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஈரான், கென்யா, பாகிஸ்தான் அண்ட் ஈராக் இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து செமிஃபைனல் குவாலிஃபை ஆயிருந்தாங்க. அதில் ஈரான் கென்யாவை பீட் பண்ணிட்டு ஃபைனல் போயிருந்தாங்க. அண்ட் பாகிஸ்தான் வந்து ஈராக்கை பீட் பண்ணிட்டு ஃபைனல் போயிருந்தாங்க. ஃபைனலை பொறுத்த வரைக்கும் 41க்கு 34 சொல்லிட்டு பாகிஸ்தானை பீட் பண்ணி ஈரான் வந்து சாம்பியன்ஷிப்பை அடிச்சிட்டாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பீச் கபடி டோர்னமெண்ட்டை வின் பண்ணிருக்கிறது நம்மளோட ஈரான் டீம் தான். டாமினன்ட் டீம். இந்தியாவுக்கு அப்புறமா ரொம்ப ஃபேமஸா ரொம்ப அதிகமான கபடி விளையாடுறது வந்து ஈரான் தான். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அவங்க தான் சாம்பியன்ஷிப்பை அடிச்சிருந்தாங்க. பீச் கபடியை பொறுத்த வரைக்கும், அதாவது மணல் ஆடுற கபடியை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானும் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். அது இந்த டோர்னமெண்ட்ல காட்டியிருந்தாங்க அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். பர்தீப் நர்வாலை பத்தி அந்த டீமோட கோச் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு நியூஸ் சொல்லி முடிச்சிடறேன். தமிழ் தலைவாசோட டோர்னமெண்ட் ரீசெண்டாக நடந்துருந்துச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் தாம்பரம்ல. அதில் நிறைய கான்ட்ரவர்சிலாம் போயிட்டு இருந்துச்சு. இதை பற்றி நான் வீடியோவுமே போட்டிருந்தேன். 8 டீம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் அந்த பெரிய டீம்ஸான 8 டீம்ஸ்ல இருந்து ரன்னர் யாரு வின்னர் யாருங்கிறது தெரிஞ்சிருச்சு. ரன்னர் அப்பை பொறுத்த வரைக்கும் டிஎஸ் காலேஜ் பாய்ஸ் தான் வந்து ரன்னர் அப் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க தமிழ் தலைவாஸ். வின்னர் அப்படின்னு பார்க்கும்போது சத்யபாமா காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் வின்னர் ஆயிருக்காங்க. அந்த கபடி டீம் தான் வின்னராக வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அவங்களுக்கு ஒரு கங்க்ராட்ஸ் சொல்லிப்போம். அண்ட் இந்த டோர்னமெண்ட்டை யாரெல்லாம் போயிட்டு நேரில் பார்த்துருந்தீங்க மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் முடிஞ்சா அங்கே எடுத்த கிளிப்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணீங்கன்னா இல்லை கொலா கொடுத்தினாலும் ஓகே தான். அது நம்ம பேஜ்லையுமே நாம ஷேர் பண்ணலாம். இப்போ நான் பர்தீப் நர்வாலை பத்தி அந்த டீமோட கோச் சொல்லியிருக்கிற விஷயத்துக்குள்ள வரேன். பெங்களூர் புல்ஸோட ஆஸ்தான கோச்சான ரந்தீர் சிங் ஷெராவத் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க பர்தீப் நர்வால் வந்து இந்த டோர்னமெண்ட்ல சக்சீட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது தொடர்ந்து ஆடணும் அப்படின்னா, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய ஸ்டாருங்கிறத மறந்துட்டு திரும்பவும் ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்கணும் ஒவ்வொரு சீசனையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி பண்ணாதான் இங்க பர்தீப் நர்வாலால சக்சீட் ஆக முடியும். ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும் போது பர்தீப் மாதிரியான ஸ்டார் பிளேயர்ஸ் தங்களை ஸ்டாரா பார்க்காம ஒரு பிளேயரா பார்த்தாங்கன்னா தான் பர்ஃபார்மன்ஸ் வரும், அவங்களால சக்சீட் பண்ண முடியுங்கிறத நம்மளோட ரந்தீர் சிங் ஷெராவத் சொல்லியிருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்டாக தான் சொல்லியிருக்காருன்னு எனக்கு தோணுது. இது நாட் ஓன்லி பர்தீப், எல்லா ஸ்டார் பிளேயர்ஸுக்குமே இது பொருந்துங்கிறது என்னோட ஒப்பீனியன். இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் வேற எந்த மாதிரி நியூஸ் பண்ணலாம் அதையும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம ஐபிஎல்கான ரிட்டன்ஷன் ரூல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ரிட்டன்ஷன் பிரெடிக்ஷன் பத்தின வீடியோஸ் நம்ம போட்டா பாப்பீங்க நம்ம சேனல்ல. மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சப்போர்ட் நிறைய இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதற்கான வீடியோ நான் போடுறேன். பட் இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.